ஏப்பா நேற்றுலேருந்து படித்து சொன்னேனே, இந்த லெஜரில் இந்த மாதிரி கோடெல்லாம் போடாத, மேலே டாபிக் இப்படி தான் இருக்கணும், இப்படி எழுதுனா தான் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு உங்கள் ஸ்டாஃபுக்கிட்ட நீங்கள் காலையில் சொன்னதை சாயந்தரம் தப்பு பண்ணிட்டு கொண்டாந்து கேட்குறப்ப அவர் சொல்கிற பதில் என்னவா தான் இருக்கும்? சார், இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஆஃபீஸில் இந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க சார், இதே லெஜர் தாங்க சார், நாங்கள் இப்படியெல்லாம் நாங்கள் மெயின்டைன் பண்ண மாட்டோங்க சார். அப்போ நீங்களும் சொல்லுவீங்க, அப்போ அது அந்த ஆஃபீஸு, இது இந்த ஆஃபீஸ் வேறு, நான் ஓனர்கிட்ட பதில் சொல்லணும்ல, இது இப்படி தான்ப்பா மெயின்டைன் பண்ணணும், இதுக்கு மேலே எனக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியாதுங்க சார் அப்படின்னு ஒரு குண்டை போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிப்பார். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசுவீங்க? சரி, இது ஒரு வகையான ஸ்டாஃப். இன்னும் சில ஸ்டாஃபுக்கு என்ன பண்ணுவாங்க, சாயந்தரம் 6 மணிக்குள்ளே இதெல்லாம் எனக்கு அப்டேட் பண்ணி கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, நீட்டாகவே காலையில் சொல்லியிருப்பீங்க. ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு அது வரவே வராது. ஒரு 6:30க்கு மேலே நீங்கள் ரிசப்ஷனுக்கோ வேறு எங்கேயோ ஃபோன் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் இருக்கிறாங்களான்னு கேட்டால், சார் அன்றைக்கி அவங்க நேரமே போயிட்டாங்க சார் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? பிபி அப்படியே ஏறிடும். பிபி ஏறதுக்கு 2 விஷயம் இருக்குது. சொல்லாமையே போகிற ஒரு கெட்ட ஸ்டாஃப், செய்கிற வேலையை செய்யாத கெட்ட ஸ்டாஃப், இது 2ம் சேர்ந்தோன்னே அவங்க மேலே ஒரு விதமான ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் அந்த ஸ்டாஃப்கிட்ட ஏதாவது வேலை சொல்லலாம் அப்படின்னு தோணவே தோணாது. இது ஒரு வகையான ஸ்டாஃப். சில ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நோட்டை காலையிலேருந்து ஒன்றுமே செய்யாமல் வச்சுருந்து ஈவினிங் நீங்கள் கூப்பிட்டதுக்கப்புறம் வந்து, பா நான் காலையில் சொன்னேன் எழுதிட்டியா, இன்றைக்கி ஈவினிங் நான் அதெல்லாம் அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படின்னா, சார் நிறைய வேலை இருந்ததுங்க சார், அதனால் நான் எழுதாமல் அப்படியே வச்சுட்டேங்க சார்னு சொல்லி போட்டு அந்த நோட்டை நீங்கள் காலையில் எப்படி கொடுத்தீங்களோ அப்படியே வச்சுருப்பாங்க. இது ஒரு வகையான ஸ்டாஃப். இன்னொருத்தர் இருக்கிறாங்களே, அவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. நீங்கள் சொன்ன வேலையை ஈவினிங் வரைக்கும் செஞ்சுருக்கவே மாட்டாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டாஃப் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணு அப்போ தான் பென்சில் வச்சு கோடு போட்டிருக்கும். எதில் கோடு போட்டிருக்கோம்? இன்னொரு நோட்டை வச்சு கோடு போட்டிருக்கோம். பென்சில் இருக்காது, ஸ்கேல் இருக்காது, எரேசர் இருக்காது, பென்னுமே இருக்காது, கையில் வாட்ச் கூட இருக்காது. பட் அவங்க அங்கே ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. சேலரிக்காக நம்மகிட்ட ரொம்ப பிடுங்குவாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டாஃப் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டாஃப்கிட்டெல்லாம் நீங்கள் டீல் பண்ணி தான் நீங்கள் சீனியர் மேனேஜர் ஆக முடியும். இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆர்டினரி மேனேஜராகவே போயிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்டாஃபெல்லாம் இருக்கிறாங்கன்னு தயவுசெய்து வருத்தப்படாதீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குங்க. ஏன்னா நம்ம படித்த கிளாஸில் 35 பேர் இருக்கிறாங்கன்னா 20 பேர் இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க இல்லையா, அவங்களையெல்லாம் தாண்டித்தானே நம்மளும் மேனேஜர் ஆனோம். பி ஹாப்பி வித் தீஸ் ஸ்டாஃப்ஸ். மறுபடியும் சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை பை பாய்.